எப்பா இது பிக் பாஸ் வீடா இல்ல வேற ஏதாவது? இந்த கமராவதி கப்பிள்ஸ் ஒரு லிமிட்டை மீறி போயிட்டு இருக்காங்க ப்ரோ. எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ அதாவது நீ காலையே நியூஸ் வந்துச்சு, டிடிஎஃப் கடைசி டாஸ்க் கார் டாஸ்க்ல சாண்ட்ரா ஏதோ வாய் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கமருவும் பாருவும் சேர்ந்து சாண்ட்ராவை வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. ஏதோ ரொம்ப அசிங்கமா பேசினாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, வழக்கமா நடக்கிற மாதிரி தான் நடக்கும்னு பார்த்தா எபிசோட்ல ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா நடந்துட்டாங்க. ஸ்டார்டிங்ல கமரு பாரு ஸ்கேம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு உடனே சாண்ட்ரா பாரு பார்த்து பொறுக்கி பாரு, கமருதினை பார்த்து காமருதினா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு மாதிரி தப்பா பேசிட்டாங்க. கமராவதி கப்பிள்ஸ் கேவலமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சாண்ட்ரா அதை ரொம்ப பச்சையா சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துச்சு. கமருதினா பயங்கர கேவலமா ஒரு மாதிரி அசிங்கமா சாண்ட்ராவை பேச ஆரம்பிச்சாரு. சாண்ட்ராவும் மறுபடியும் ஒரு சில அன்வான்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனா கமரு நேஷனல் டெலிவிஷன் இவ்வளவு பெரிய ஷோ அது எதுவுமே பார்க்காம ரொம்ப பச்சையா கலீஜா பேசிட்டாரு. நமக்கு கால் ரொம்ப மறுத்ததுனால கார்ல இருந்து இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் சைலண்டா தான் போச்சு. பட்னு சீட்டு மேல தலையை வச்சுட்டு பத்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஆச்சுன்னு தெரியல, பாருவும் கமரும் மறுபடியும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சாங்க. ஏஞ்சி முடியெல்லாம் கட்டிட்டு சாண்ட்ராவை காரை விட்டு வெளில தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க இப்படி பண்ணாதீங்கன்னா நான் பாரு அந்த காயின் டாஸ்க்ல எல்லாரும் சேர்ந்து இப்படி தானே பண்ணீங்கன்ட்டு அந்த பிரச்சனை இப்போ உள்ள கொண்டு வந்துட்டாங்க. காயின் டாஸ்க்ல எல்லாரும் பண்ண தப்பு தான், ஆனா டோட்டலி அது வேற இது வேற. அந்த பிரச்சனை இப்ப கார் டாஸ்க்ல கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. பார்த்தா கூட அந்த டாஸ்க்ல என்ன பண்ணாங்க, டைட்டா அசையாத மாதிரி புடிச்சு வச்சுட்டு காயினை மேல ஓட்டினாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஏதோ நட் ரோட்ல ஒருத்தவங்களை போட்டு அடிக்கிற மாதிரி பண்றாங்க. அவ்வளவு பேர் அவ்வளவு சொல்றாங்க, தடுக்கிறாங்க. அப்படி இருந்தோம் கமரு அப்படியே எகிரிட்டு போய் கார் கதவை திறந்து விட்டாரு. சாண்ட்ராவை எட்டி உதச்சிட்டாங்க. எட்டி உதச்சு காலை வச்சு தான் கீழே அவங்கள தள்ளி விட்டாங்க. சாண்ட்ரா மயக்கம் போட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பிக்ஸ் வந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததும் வினோதோ சபரியும் உடனே காரை விட்டு இறங்கி அவங்க தான் சாண்ட்ராவை தூக்கிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் உடனே மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு உள்ள வந்துட்டாங்க. பெருசா எந்த பிரச்சனையும் சாண்ட்ராக்கு ஆவல. இருந்தாலும் இது ரொம்ப கேவலமான ஒரு மோசமான விஷயம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தவங்களை போட்டு புள்ளி பண்ற மாதிரி தான் எல்லா வாரம் மாதிரி நாளைக்கும் சேதுவா நான் வந்து சும்மா சாதாரணமா பிரச்சனையை பத்தி விசாரிச்சுட்டு ரெண்டு பேரும் லைட்டா வான் பண்ணி விட்டு போனார்னு வச்சுக்கோங்களேன். அதை விட ஒரு கேவலம் அவருக்கு வேற எதுவும் இல்லை. 2 வாரம் தான் மிச்சம் இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க பண்ண கேவலமான விஷயத்துக்கு வெறும் வார்னிங் மட்டும் பத்தாது. வீக்கெண்ட் எபிசோடோட நான் இப்ப அதிகமா வெயிட் பண்றது பிரச்சனையோட என்ட்ரி தான். சீக்கிரமா தவற வீட்டுக்குள்ள ஒரு அமுச்சு விடுங்கப்பா. இவனுங்களை மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும்.